ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை எப்படி முடிக்கணும், எப்போ டெஸ்ட் வைக்க போகிறோம், இதெல்லாம் எதை பற்றியுமே நான் சொல்ல போகிறதில்ல. அந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். ஜஸ்ட் ஒரு அனலைசிங் தான், ஓகேவா? ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒரு எச்சரிக்கை வீடியோன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நமக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகும். அந்த பயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள படிக்க வைக்காத பயம் இல்ல. உங்கள படிக்க வைக்கிற பயம். ஓகேவா? ஏன்னா லைஃப்ல 2 வகையான பயங்கள நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? நம்மள எந்த வேலையுமே செய்ய விடாம செய்யக்கூடிய பயம் ஒண்ணு இருக்கு. அது நம்மள அப்படியே கட்டி போட வச்சுரும். இன்னொரு பயம் பார்த்தீங்கன்னா, நம்மள பார்த்தீங்கன்னா ஓட வைக்கும். "டேய் இது பண்ணாதான்டா, இன்னைக்கு நான் வேலைக்கு போனா தான் எனக்கு அடுத்த நாள் சாப்பாடு" அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போனா எனக்கு என்ன ஆயிடுமோன்ற பயம் ஒண்ணு இருக்கு. ஓகே. நான் சொல்லக்கூடிய பயம் இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனா தான் நாளைக்கு சாப்பாடு அப்படின்ற மாரியான ஒரு பயத்த தான் நான் சொல்லப் போறேன். யாரையும் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. நீங்க லைஃப்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய தாட்டே என்ன அப்படின்னா, கஷ்டப்படாம இருக்கிறது தான் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்த கஷ்டம் இல்லாம படணும். ஓகேவா? ஓகே. சரி, இத புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னா, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரியா? ஸோ அப்ப அப்படின்னும்போது தமிழே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 90 நாளா, அடுத்த 300 நாளா? ஓகேவா? ஸோ 90, 300 அப்படின்னும்போது எல்லாருக்குமே 300 அப்படின்றது சார் நெறைய நாள் இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 300 நாட்கள் நீங்க சரியான முறையில முயற்சி செய்து ஜெயிக்கல அப்படின்னா, அடுத்த 300 நாளும் உங்களுக்கு கடினம் தான். அது என்ன சார் 300 நாளு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கால்ஃபர். ஓகேவா? இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூகத்தின் அடிப்படையில தான். அடுத்த கால்ஃபர் வருதுன்னா அப்படிதான் வரும். உடனே கீழே கமெண்ட்ல சார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துரும். அது வந்துரும், இது வந்துரும். ஓகேவா? அந்த மாரி எது வந்தாலும் சரி. கண்டிப்பா மினிமம் நம்ம ஒரு 300 நாளாவது அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப அப்படின்னும்போது, இந்த 90 நாட்கள நம்ம சரியான முறையில முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்னும்போது, அடுத்து நம்ப இதே தான் பண்ண போறோம். இதே தமிழ் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் 6வதுலேருந்து 10வது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, எக்கனாமிக் இது எல்லாமே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கணும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாசம் படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் திரும்ப நம்ம பண்ணணும். திரும்ப இதே தான். அடுத்து இந்த வாட்டி பாரதியார் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா, எட்டயபுரனும், அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏட்டயபுரம்னு கேட்க போறது கிடையாது. எத்தனை வருஷம் படிச்சாலும் பாரதியார், பாரதியார் தான். பாரதிதாசன், பாரதிதாசன் தான். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. படிச்சதே திரும்பி படிக்கிறது தான். ஓகேவா? நமக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா படிப்பீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, புதுசு புதுசா வருது. அப்ப புதுசு புதுசா நமக்கு வரும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. படிச்சதே படிச்சு ரொம்ப கொடுமையான விஷயம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பாடுபட்டாவது இந்த 90 நாட்கள் நீங்க உட்காந்து படிச்சு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நோ ப்ராப்ளம். அடுத்த 300 நாள் நீங்க கஷ்டப்பட வேண்டியத பத்தி திங்க் பண்ண வேண்டியதில்ல. அடுத்த 60 வயசு வரைக்கும் ஜாலியா ஜிம் காணாதான்ற மாரி அந்த அரசு வேலையோட நம்ம பயணிக்கலாம். ஓகேவா? இல்லன்னா அடுத்த 300 நாட்களும் நம்ம என்ன பண்ணணும்? அரசு வேலை அப்படின்ற கனவோட தான் நம்ம பயணிக்கணும். புரியுதுங்களா? அடுத்த 60 வயசு வரைக்கும் அரசு வேலையோட பயணிக்க போறீங்களா? அல்லது அடுத்த 300 நாள். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து 300 நாள் கிடையாது. இந்த 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய 300 நாள். ஓகே. அந்த அடுத்த 300 நாளுமே நீங்க அரசு வேலைன்ற கனவோட பயணிக்க போறீங்களா? கனவா, நனவான்றத நீங்க தான் முடிவு காணணும். ஓகேவா? அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ஒரு இலக்கு நோக்கி பயணிச்சிருக்கோம். அதுக்குண்டான வாய்ப்ப அரசு வழங்கியிருக்காங்க. ஓகேவா? ஏப்ரல் 25ஆம் தேதி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏப்ரல் 1 அ குரூப் 1 பண்ணதா சொன்னாங்க. கரெக்ட்டா பண்ணாங்க. அதேமாரி ஏப்ரல் 25ம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, 25/4/25 பாருங்க எவ்வளோ ஃபேன்சியா அ கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அப்ப 25/4/2025ல பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகே. கிட்டத்தட்ட வேக்கன்சி எவ்வளவு இருந்தாலும் பரவால்ல. ஓகேவா? நம்ம முட்டி மோத தயாராயிடணும். ஓகேவா? நமக்கு சரியா நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 90 நாட்கள் இருக்கு. ரவுண்டா 90 நாட்கள் இருக்கு. இந்த 90 நாட்கள் நீங்க சரியான முறையில முயற்சி பண்ணோம் அப்படின்னா, உங்க மனசாட்சி விரோதம் இல்லாம, உங்க நேரத்த வீணடிக்காம நம்ம படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வேலை இருக்கு. அது 100% உறுதி. ஓகேவா? ஸோ அந்த வேலைய வாங்க தயாராயிடுங்க. உங்கள தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. சரியா? இந்த 90 நாளா அல்லது அடுத்த 300 நாளான்றத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஓகேவா? இது உண்மையான விஷயம் தான். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் இதில சொல்லிக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு, ஓகே, இன்னும் ஒரு 5 நாள் கிடைச்சிருந்தா நான் வேலைக்கு போயிட்டுருப்பேன். இன்னும் ஒரு 10 நாள் கிடைச்சிருந்தா நான் வேலைக்கு போயிட்டுருப்பேன். இன்னும் ஒரு 15 நாள் கிடைச்சிருந்தா நான் வேலைக்கு போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கேத்தா மாரி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? இது உங்களுக்கான தேர்வு. இது உங்களுக்கான நேரம். இந்த நேரத்த நீங்க சரியான முறையில திட்டமிட்டு
ஜெயிச்சிங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 60 வயசு வரைக்கும் அது அரசு வேலையோட பயணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் தோத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதே சிலபஸ் தான், அதே நோட்ஸு தான், ஓகேவா? அதே வாய்ப்பு தான். ஆனால் அந்த வாய்ப்பை உங்களால் பயன்படுத்த முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் சான்ஸாக இருக்கும். ஓகே. இந்த குரூப் தான் சார் லாஸ்ட் சான்ஸாக கூட இருந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு இந்த 90 நாட்கள் உட்காந்து படிங்க. எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் இந்த தேர்வில் நான் வெற்றி பெறுன்ற எண்ணத்தோட உட்காந்து படிங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடையார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்கள் முயற்சி விடாமுயற்சியாக இந்த 90 நாட்களை வந்து பயணிக்கட்டும். வரக்கூடிய குரூப் 4த்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா 90 நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெடல் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ 3வது டெஸ்ட் வரப்போகுது. இன்னும் அடுத்த 2 டெஸ்ட் வந்து நம்ம ஏப்ரல் 25க்குள்ளே இந்த மெடல் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த 50 டேஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 50 டேஸ் போட்டோமா, அடுத்த 50 டேஸ்க்கு உண்டான பிளானை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 நாளை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்கன்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கும், அப்படி பயன்படுத்த தவறிட்டிங்கன்னா அடுத்த 3 நாள் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றத ஒரு எச்சரிக்கை பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுடைய படிக்கக்கூடிய வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.